Praise be to God. We thank and praise God for this evening time. The Lord God has enabled us to come to the Word of God once again. And we praise God for this Bible study He's been arranging. The Lord God has arranged. This is the 95th Bible study series we are having from May 11th. And we glorify God for this. We welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakam Christian Assembly in Chennai and also on behalf of the Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, for the opening prayer, I request from Evangelist B. Paul from Coimbatore in Mettupalayam, from Coimbatore district in Coimbatore, Brother Paul, to pray for the opening prayer. ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. எல்லா காலங்களிலும் நீர் எங்களுக்கு போதுமான தேவன். நீர் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், எங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும், நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கடந்து வரும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு காண்பிக்கிற உம்முடைய தயவுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக்கி இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஆயிருக்கக்கூடிய ஸ்தானங்களில் எல்லாம் உம்முடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி நம்முடைய நல்ல வழிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போஷித்து உடுத்திவிட்டு காப்பாற்றி கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக கோடம்பாக்கம் சபையினருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அநேக தெய்வதாசனைகளை கொண்டு உடைய வார்த்தைகளை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படியான ஆண்டவரை நல்ல வாய்ப்புகளை நீ அவர்கள் மூலமாய் உருவாக்கி கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைக்கு எங்கள் அருமை சகோதரர் எங்கள் உடன் ஊழியர் சுனில் ஆல்பர்ட் அவர்களை நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாவியானவர் தாமே அவரோடு கூட ஆண்டவரே அவரோடு கூட இடைப்பட்டு எங்களுக்கு ஏற்ற உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கும்படியா இப்படி தாசனுக்கு நீர் தயை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். மொழிபெயர்ப்பு தேவையா இருக்கும் பட்சத்துல அதற்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக தெய்வ ஜனங்களுக்கு அதை ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாய் ஆசீர்வாதமாய் மாற்றியற வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். சகலத்தில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Thank you, Brother Paul from Mettupalayam in Coimbatore for the prayer. May God bless you and be with you and your family and the ministries you are involved in. Now, next session is the singing session. We are always joyful in any word of God when we go. We have a time of singing. So, we have two songs going to be sung by our dear brother Dasan Paul from Chennai, from Okkampet Christian Assembly, and he will be guiding us and leading us in two songs. And over to Brother Dasan in Chennai. Praise the Lord. Praise the Lord, brother. கீதங்களும் கீர்த்தனைகளும் பாட்டு புஸ்தகத்திலே 674வது பாடல். 674. நன்றி சொல்லி நழுவிடுவனோ நாதா நீ செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி நழுவிடுவனோ. சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு
நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. வாழுவே தேவனே வாழ்நாளெல்லாம் உம் மகிமைக்கே. வாழுவே தேவனே வாழ்நாளெல்லாம் உம் மகிமைக்கே. நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. தாவீதை போல எவ்வேளையும் மனதார வாழ்த்தி தெரிவிப்பே. தானியேலை போல 3 வேளையும் ஜெபித்து உந்தன் சித்தம் செய்வே. எலியாவை போல கருத்தாக ஜெபித்து உம் மகிமை உலகில் காட்டுவே. எலியாவை போல கருத்தாக ஜெபித்து உம் மகிமை உலகில் காட்டுவேன். நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. அந்நாளை போல உந்தன் சமூகம் வந்து உள்ளம் உடைந்து உருகி ஜெபிப்பே. ஆகாரை போல காண்கின்ற தேவன் என்று உனக்கு பேரும் சூற்றுவே. மரியாளை போல உம் பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவே. மரியாளை போல உம் பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவேன். நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. யோவானை போல உந்தன் மார்பில் என்றும் இளைப்பாரி இன்பம் அடையுவே. யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் கர்த்தாவை உம்மை சேவிப்போ. யோசேப்பை போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பயந்து ஜீவிப்பே. யோசேப்பை போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் பயந்து ஜீவிப்பேன். நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. வாழுவே தேவனே வாழ்நாளெல்லாம் உம் மகிமைக்கே. வாழுவேன் தேவனே வாழ்நாளெல்லாம் உம் மகிமைக்கே. நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. நன்றி சொல்லி நலுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு.
அடுத்ததாக கீதங்களும் கீர்த்தனைகளும் பாட்டு புஸ்தகத்திலே 638வது பாட்டு, 638. நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கர்த்தரை துதிப்பதும் மாலையில் களிப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் களிப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாய் நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாய் நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே
தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்டம் நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே ஆற்றி தேற்றியே அரவணை தீடும் மாற்றி தேற்றியே அரவணை தீடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. Thank you, uncle. Thank you, uncle. Praise be to God for those wonderful songs from Dasan, Brother Dasan in Chennai. And we praise God for once again for the ministries that he's involved in, and may God use him more in the singing ministries of singing and other ways. Now we welcome all of you in the most blessed and holy name of our Lord and Savior Jesus Christ. Today and tomorrow evening, God willing, we already have with us. Tomorrow evening, God willing, we will be having with us our dear evangelist Albert Sunil from Aurangabad in Maharashtra. And we all know that our dear uncle is quite well known across India for his sound teachings, and above all for his authoritative way of preaching the word of God. I am reminded one incident when I met evangelist Albert Sunil in Chennai, when I went to Deepak's home, that is a son-in-law's home in Chennai. And that time I just remember one incident, and I thank God for that words which had reverberated from his mouth. It was a massive flat that they have. The number of units, the number of apartments that were in that whole colony were many. There would have been around 50 or 100 or 200 families or 300 families, I don't know. But when we went in the car, when we were leaving the home from the car, before leaving, he told one sentence very importantly to us. Dear brother, so many families here do not know the Lord Jesus Christ. Feel like they're going and telling door to door everybody, and we have to make them know. And that is the
kind of words that were coming from our dear uncle Albert Sunil, and he was so longing to tell those dear ones, and it is, we don't even imagine or even think of those things, rather leave alone going and doing that. So that was very educated people, all the people there, they're living. So it is very difficult to tell these words. So I thank God for these words that he has uttered that moment, and encouraged me very much. And may God use this dear evangelist, Albert Sunil, more in the days to come in very many other ministries. Now we once again welcome him to this meeting, and I thank him for accepting the Kodambakkam Christian Assembly invitation. May God be with him and his family. Now today the topic that is going to deal with this, the majesty of the Messiah by Matthew. So that is the topic, majesty of the Messiah by Matthew. So this is an important topic. The majesty, he'll expound it better. So let us go into the message. And also we have with us Brother Surendran, and we praise God for his presence also, the wonderful translator and preacher. We give all glory to God at this young age. This dear brother is very much encouraging the Kodambakkam Christian Assembly in many ways. We glorify God for Brother Surendran also. Now for the blessing of the message, we request for a prayer, and we request our dear uncle from Madipakkam Christian Assembly, Reggie Jacob, brother. We request Reggie uncle to pray for the blessing of the message. Over to Brother Reggie uncle in Madipakkam Christian Assembly, Chennai. Shall we pray? Eternal God, our loving Heavenly Father, what a great joy it is to gather around thy footstool as thy red-bought children, that you have enabled us to sing praises to thee and to glorify your name even this evening. Lord, we thank thee for helping us to spend the day with your guidance and your presence, and thus protecting us for one more day and bringing us to this wonderful evening to be seated around thy footstool to listen to thy word. Lord, we thank thee and praise thee that these are privileges so precious to us that we could learn from thee more from thy word. Thank thee and praise thee, Lord, for such opportunities that we get in our lives. This is one more time we have here at this time with the assembly at Kodambakkam to listen to thy word. Thank thee and praise thee for thy word is so precious unto us, a lamp to our feet and a light to our path. Therefore, Lord, as we sit around and listen from our respective places, though these days we are unable to meet in person, we pray, Lord, that thou mayest bless this meeting. We commit our dear beloved brother Albert Sunil, whom you have brought into our midst this evening. We pray that thou mayest bless him also, help him to expound the word that he has brought from thee, that we may hear as the oracles of God, that this evening that we may be enriched, we may be revived through the listening to thy word, and Lord, that we might see that thou would speak to each one of us according to our need. We thank thee and praise thee for such provisions that you have made during these pandemic times. And we praise thee, Lord, for this evening especially.
as we now sit prayerfully in thy presence. Lord, we sit here to listen to thy word. Speak to us according to our need. Help us that we may be able to rejoice at the end of the message to know that you did speak to us. We give the honor and glory and ask this prayer in and through the blessed name of our Lord and our Savior Jesus Christ. Amen. Thank you, Brother Reggie Jacob from Madipagam Christian Assembly. Brother Reggie Jacob is the elder of the Madipagam Christian Assembly, and he's motivated me personally in many ways, spiritual ways. I glorify God for this dear uncle. Now we are going into the message. Over to Brother Albert Sunil in Aurangabad and Brother Surendran in Chennai. Giving all glory to God on behalf of the Kodumbakan Christian Assembly, it's our privilege to bring sincere Christian greetings to all dear fellow believers who took out their precious time to sit together at the feet of the Lord to study the Word of God. கோடம்பாக்கம் சபைக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த விலையேறப்பெற்ற நேரத்தை ஒதுக்கி இங்கே கூடியிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I always remember the words from the mouth of the Lord Jesus Christ. எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். When he saw there were multitudes who were following after him, அவரை பின்பற்றுகிற திரள் கூட்ட மக்களை அவர் கண்டபோதெல்லாம், and then when they understood the teachings of the Lord, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை அவர்கள் புரிந்து கொண்டபோது, they said these are too hard sayings. Who can follow this? அவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் மிக கடினமான போதனையா இருக்கிறது, இதையெல்லாம் யார் பின்பற்ற முடியும் என்று கேட்டார்கள். And the sad statement written there is, and many left following after him. அநேகர் அவரை பின்பற்றாமல் அப்படியே போனார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு துக்ககரமான வாசகம் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. But then the Lord Jesus Christ turned to his disciples and said, will you also forsake me? அதற்கப்புறமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை திரும்பி பார்த்து சொன்னார், நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களா? And the reply of the man of God should stir every heart now and always in our Christian life. இந்த கேள்விக்கான பதிலை ஒரு தேவ மனிதன் கொடுத்த போது அந்த வார்த்தையானது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்ம அநேகருடைய வாழ்க்கையை இப்போதும் எப்போதும் மாற்றக்கூடியதா இருக்க வேண்டும். For he said, whither shall we go, Lord? அவர் Whither shall சொன்னார், we go, Lord? For thou hast the words of eternal life. அவர் சொன்னார், ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம்? நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது. So we have the heavenly inspired word of God in our hand. ஆகவே பரலோகத்தினால் ஏவப்பட்ட அந்த தெய்வீக வார்த்தைகள் கர்த்தருடைய வசனம் நம்முடைய கையில் இருக்கிறது. This evening's Bible study, may I request your attention to Matthew's Gospel, chapter 9 and verse 9. இந்த மாலை வேளையிலே இருக்கக்கூடிய இந்த வேதாராய்ச்சி கூட்டத்திலே நான் உங்களுடைய கவனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக திருப்ப பிரியப்படுகிறேன். And as Jesus passed forth from thence, he saw a man named Matthew sitting at the receipt of custom, and he saith unto him, follow me. And he arose and followed him. இயேசு அவிடம் விட்டு பிறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். Matthew's Gospel, chapter 1 and verse 1. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். The book of the generation of Jesus Christ, the son of David, the son of Abraham. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. May the good Lord bless the reading of his holy word. அவருடைய பரிசுத்த வசனத்தை வாசித்த இந்த காரியத்தை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. Look at on one hand an ordinary man like you and me by name Matthew. இங்கே ஒரு பக்கத்திலே பாருங்கள், உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனுஷன், அவனுடைய பெயர் மத்தேயு. Heard the words and the calling of the Lord Jesus, follow me, and he arose and followed him.
அவன் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய அழைப்பையும் கேட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் உடனே எழுந்து அவரை பின்பற்றி போனான். It was him who was selected by the Lord to write this first gospel of the New Testament. இந்த புதிய ஏற்பாட்டினுடைய முதல் சுவிசேஷத்தை எழுதும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாக இந்த மத்தேயு இருக்கிறான். And so the first sentence he writes in his gospel is the book of the generations of Jesus Christ. ஆகவே தன்னுடைய சுவிசேஷத்திலே இந்த மத்தேயு எழுதக்கூடிய முதல் வாக்கியம் இதுவாக இருக்கிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. So we can give the title to this study that we will have, God willing, today and tomorrow, Majesty of the Messiah by Matthew. மத்தேயுவினால் உரைக்கிற மேசியாவின் மாட்சிமை என்கிற தலைப்பை இன்றைக்கும் நாளைக்குமான பாடத்திற்கு நாம் இந்த புத்தகத்தின் அடிப்படையிலே கொடுக்க முடியும். Often I would like to quote this sentence which always encouraged my heart. அவ்வப்போது என்னுடைய மனதை அதிகமாக உற்சாகப்படுத்தின இந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Or it's always a surprising thing for us. நமக்கு இந்த காரியமானது எப்பொழுதும் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கிறது. When we open our Bible in the Old Testament, we see one man writing about 4 men. இங்கே நம்ம புதிய ஏற்பாட்டை நம்முடைய வேத புத்தகத்தை திறக்கும் போது ஒரு மனிதன் 4 ஆட்களை குறித்து எழுதக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. That is Moses writing about Abraham, Isaac, Jacob and Joseph. அங்கே மோசே அங்கே ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் அங்கே யாக்கோபை குறித்தும் யோசேப்பை குறித்தும் எழுதுகிறார். But when we open our Bible in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டை நாம் நம்முடைய வேத புத்தகத்திலே திறக்கும் போது we have 4 men writing about one man, the man of all men, the Lord Jesus Christ. அங்கே 4 மனிதர்கள் ஒரு நபரை குறித்து எழுதுகிறார்கள். அவர் மனிதர்களுக்கெல்லாம் மாமனிதராக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். There is so much to tell about him. அவரை குறித்து ஏராளமான காரியங்களை நம்மால் சொல்ல முடியும். And in 4 different angles by 4 different writers, the Lord by the Spirit of God is focusing our attention upon the majesty of the Messiah. இந்த 4 வித்தியாசமான ஆசிரியர்கள் மூலமாக 4 வித்தியாசமான கோணங்களிலே கர்த்தர் நம்மை இந்த மேசியாவினுடைய மாட்சிமைக்கு நேராக நம்முடைய கவனத்தை எடுத்து செல்லக்கூடியவராய் இருக்கிறார். For we study each of these gospel, first question comes to mind, why are they known as gospel? Good news, good tidings. இந்த ஒவ்வொரு சுவிசேஷத்தையும் நாம் படிக்கும் போது நம்முடைய மனதில் எழக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த புத்தகங்கள் எல்லாம் ஏன் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகின்றன, நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்றன? Because when the Old Testament is closed, it is closed with the word curse. ஏனென்றால் பழைய ஏற்பாடு முடியும் போது சாபம் என்கிற அந்த வார்த்தையோடு கூட அது முடியக்கூடியதா இருக்கிறது. Because the first book of the Bible, Genesis, is closed with the death, coffin and grave. அங்கே வேதத்தினுடைய முதல் புத்தகமாகிய அந்த ஆதியாகம புத்தகமானது மரணத்தோடு கூட கல்லறையோடு கூட அந்த சவப்பெட்டியோடு கூட முடியக்கூடியதா இருக்கிறது. Is that going to be the end of all men? எல்லா மனிதர்களுடைய முடிவும் இதுதான் இருக்க போகிறதா? Death, coffin and curse? அங்கே மரணமும் அங்கே சவப்பெட்டியும் அங்கே சாபமுமா இருக்க போகிறதா? Absolutely not. நிச்சயமாக அப்படி இல்லவே இல்லை. God has a great plan for every person in this world. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்காகவும் ஆண்டவர் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். And so to bring that good news from the heart of God to all human beings in this world, he used these 4 men to describe about the majesty of the Messiah. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய இருதயத்துக்காகவும் நல்ல செய்தியை கொண்டு வரும்படியாக இந்த 4 ஆசிரியர்களை கொண்டு இந்த 4 சுவிசேஷங்களை எழுதி மேசியாவினுடைய மாட்சிமையை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Because amidst all views and news, there is only news which is a good news, that is about the Lord Jesus Christ. இந்த எல்லா கோணங்களுக்கு மத்தியிலும் செய்திகளுக்கு மத்தியிலும் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த நற்செய்தியாய் இருக்கிறது. That's why it is made known to us through all these 4 writers, majesty of the Messiah by Matthew, by Mark, by Luke, by John. ஆகவே தான் இந்த 4 ஆசிரியர்கள் மூலமாகவும் இந்த 4 சுவிசேஷங்களின் வாயிலாக மேசியாவினுடைய மாட்சிமையானது மத்தேயுவின் மூலமாகவும் மார்க்கின் மூலமாகவும் லூக்காவின் மூலமாகவும் யோவானின் மூலமாகவும் சுவிசேஷ புத்தகங்களை உரைக்கப்பட்டிருக்கிறது. And that word good news is taken from Luke's Gospel chapter 2 verse 10 and 11.
ஆகவே இந்த லூக்காவினுடைய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்களில் இருந்து தான் இந்த நற்செய்தி என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது. And there we read, and the angel said unto them, fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. ஆகவே இங்கே தேவதூதனானவன் இப்படியாக சொல்லுகிறான், நான் எல்லா மக்களுக்குமான ஒரு நற்செய்தியை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். Thank God, it is for all people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட நற்செய்தியா இருக்கிறது. It's a good tidings of great joy. இது எல்லா மக்களுக்கும் மாபெரும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மாபெரும் நற்செய்தியா இருக்கிறது. And what is that good tiding? அது எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியா இருக்கிறது? What is that which will bring a great joy? எப்படிப்பட்ட காரியமானது நம்முடைய இருதயத்துக்கு மாபெரும் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது? For whom it is meant? இது யாருக்காக கொடுக்கப்பட்ட விஷயமா இருக்கிறது? It is for all people from all land and all languages. எல்லா இனத்தை சேர்ந்த, எல்லா ஜாதியை சேர்ந்த, பாஷையை சேர்ந்த எல்லா மக்களுக்காகவும் இது அருளப்பட்டிருக்கிறது. And it is one, in verse 11 it says, for unto you is born this day in the city of David a savior, which is Christ the Lord. அந்த 11வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, உங்களுக்காக பெத்லகேம் ஊரிலே இந்த இயேசு கிறிஸ்து என்கிற சொல்ல இந்த தேவன் பிறந்திருக்கிறார். The first word from the mouth of angel to the people with the message of good tidings, fear not. அந்த தேவதூதனானவன் தன்னுடைய வாயிலிருந்து சொன்ன முதல் வார்த்தையானது மக்களுக்கெல்லாம் அவன் உரைத்த காரியமானது, நீங்கள் பயப்படாதிருங்கள். That was the first result of sin in the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்திலே மனிதன் செய்த பாவத்தினுடைய முதல் விளைவாக இந்த காரியம் இருக்கிறது. And that fear is ruling upon the hearts and minds and living of every human being in this world. அந்த பயம் என்று சொல்லக்கூடிய இந்த காரியமானது மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருடைய மனதிலும் இருதயத்திலும் ஆளுகை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. Here God is going to use 4 men. இங்கே ஆண்டவர் அங்கே 4 மனிதர்களை பயன்படுத்த போகிறார். To bring the message of good tidings. அங்கே நற்செய்தியினுடைய காரியத்தை கொண்டு வருவதற்காக பயன்படுத்துகிறார். Which shall be a matter of a great joy. இது ஒரு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய செய்தியா இருக்கிறது. Without any barriers, without any obstacles, without any discrimination, it is meant for all people. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் இது எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. It is to behold him whom God wants us to behold, the Savior, the Lord Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்படியாக அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் பிதாவானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். Dear brother and sister, this is not an ordinary joy, a matter of ordinary joy. அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஒரு சாதாரண ஒரு சந்தோஷம் அல்ல. When we know from the scripture about the majesty of the Messiah, now by Matthew, you will be surprised what joy the Lord will give to you and to me. வேதத்திலிருந்து மேசியாவினுடைய மாட்சிமையை இந்த மத்தேயு சொல்லுகிற வண்ணமாக நாம் கேட்கும்போது இந்த காரியமானது நம்முடைய உள்ளத்திலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷமானது, and then you and I will be able to say like the man of God, the joy of the Lord is my strength. அதற்கப்புறமாக அந்த தேவ மனிதன் சொல்லுகிறது வண்ணமாக கர்த்தருடைய சந்தோஷமானது என்னுடைய பலனாய் இருக்கிறது என்று நாமும் சொல்ல முடியும். Exactly with that same purpose in heart of God and in heart of a man of God in bringing the word of God before the people of God, may the Spirit of God do the same work in your life and my life. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த உன்னதமான நோக்கத்தோடு கூட தேவ மனிதனுடைய வாயிலிருந்து தேவ ஆவியானவருடைய துணையோடு கூட தேவன் நமக்கு இந்த காரியத்தை அருளி இருக்கிறார். So we call gospel. ஆகவே தான் இதை நாம் சுவிசேஷம் என்று அழைக்கிறோம். Which means good news. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. And in studying of this particular gospel for now, what is the good of the news by Matthew? ஆகவே இந்த குறிப்பிட்ட இந்த சுவிசேஷத்தை இப்பொழுது நாம் படிக்கும்போது மத்தேயு உரைக்கிற அந்த செய்தியில இருக்கக்கூடிய நல்ல காரியம் என்ன? I am always surprised when I open the first sentence of the first book of the first chapter and the first verse of Matthew. மத்தேயுனுடைய சுவிசேஷ புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தினுடைய முதல் வாக்கியத்தை வாசிக்கும் போது எப்பொழுதும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது. The book of the generation of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு.
why out of these 27 books of the New Testament, the book of Matthew is placed first in the canon of the scripture. அங்கே புதிய ஏற்பாட்டினுடைய எல்லா அதிகாரங்களிலும் மத்தேயு சுவிசேஷமானது வேதத்தினுடைய வரிசையிலே முதலிடத்திலே காணப்படுவதனுடைய நோக்கம் என்ன? Look at how the Old Testament closes. அங்கே பழைய ஏற்பாடு எப்படி நிறைவு பெறுகிறது என்று பாருங்கள். It closes with the major prophets and minor prophets and their prophecies. அங்கே பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் அவருடைய தீர்க்க தரிசனங்களோடு கூட இது நிறைவு பெறுகிறது. Then there is a gap of 400 silent years. அதற்கப்புறமாக 400 ஆண்டுகள் மௌனம் அங்கே நிலவக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். Which means there was no revelation from God. அப்படி என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. No dream, no vision. எந்த ஒரு சொப்பனமும் இல்லை, எந்த ஒரு தரிசனமும் இல்லை. No angel, no prophets. அந்த தேவதூதனும் இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் இல்லை. Can you imagine absolute silence as far as heaven and earth is concerned? அங்க பூலோகத்தையும் பரலோகத்தையும் பொறுத்த மட்டிலே அங்கே முற்றிலுமான ஒரு அமைதி, ஒரு நிசப்தம் நிலவுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Now when what good of the news was to be brought for the people of this world, God used Matthew first. இதற்கப்புறமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியிலே ஒரு நல்ல காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது தேவன் அங்கே மத்தேயுவை முதலாவது பயன்படுத்துகிறார். And with the word, the book of the generation of Jesus Christ. அங்கே ஆரம்பிக்கிற வார்த்தையை பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. To an ordinary human mind like mine, என்னை போன்ற ஒரு சாதாரண மனித மூளையை பொறுத்த மட்டிலே I would prefer the first book should have been the book of Revelation, because the first sentence says there, the revelation of Jesus Christ. என்னை பொறுத்த மட்டிலே இங்க முதலாவது புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷம் இருந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய அந்த புத்தகத்தினுடைய முதல் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் என்று. That should have been a good connection between the Old Testament and the New Testament. Prophecies and then again prophecies. அங்கே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பாலமாக இது அமைந்திருக்கும். தீர்க்க தரிசனம் தொடர்ந்து இன்னொரு தீர்க்க தரிசனம் அதை பாலமாக அமைக்கிறது. But God thought it wise to place Matthew as bringing up the first good of the news for all people. ஆனால் எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய செய்தியிலே ஒரு நல்ல செய்தியை கொடுப்பதற்கு ஆண்டவர் மத்தேயுவை தெரிந்து கொண்டார். For he was an ordinary man, but he was a Jew. மத்தேயு ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் அவன் ஒரு யூதனாய் காணப்பட்டான். He was a tax collector. அவன் ஒரு வரி வசூலிக்கிறவனாக காணப்பட்டான். Working for the Roman government. அவன் ரோம அரசாங்கத்துக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். A man who is very good in bringing out the facts and the figures. அங்கே புள்ளி விவரங்களையும் எல்லா காரியங்களையும் அங்கே புட்டு வைக்கக்கூடியவனவன். There needs to be someone who would make a smooth transition from Old Testament to New Testament. ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடையிலே நடக்கக்கூடிய அந்த ஒரு காரியமானது அங்கே சுமூகமாக இருக்க வேண்டும். So Matthew is elected to write the Gospel of Matthew. For his purpose of writing is for the Jews. ஆகவே மத்தேயுவானவன் அங்கே இந்த சுவிசேஷத்தை எழுதும்படியாக தெரிந்து கொள்ளப்படுகிறான். இது குறிப்பாக அந்த யூதர்களுக்காக எழுதப்பட்டதா இருக்கிறது. He who was working for the king of this world is now called to write about the true king, the eternal king, the king of kings. இப்பொழுது இந்த உலகத்தினுடைய ராஜாவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்தேயுவானவன் இப்பொழுது அழைக்கப்படுகிறான். எதற்காக என்று சொன்னால் உண்மையான ராஜா, ராஜாதி ராஜா, உண்மையான அந்த தேவனுக்கு குறித்து எழுதும்படியாக அழைக்கப்படுகிறான். We know that Old Testament was written in the Hebrew language. நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடானது அங்கே எபிரேய பாஷையில எழுதப்பட்டிருக்கிறது. And major part of the New Testament is written in the Greek language. அங்கே புதிய ஏற்பாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகள் அங்கே கிரேக்க பாஷையில எழுதப்பட்டிருக்கிறது. Now Hebrew is a language of picture. Come again, uncle, sorry. Hebrew is the language of picture. அங்கே எபிரேய பாஷையானது சித்திரங்களின் பாஷையாக இருக்கிறது. But Greek is the language of precision, accuracy. ஆனால் கிரேக்க பாஷையை பார்க்கும்போது அது மிகவும் துல்லியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. When it comes to be spoken about Messiah, there has to be a precision, an accuracy. அங்கே மேசியாவை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் அங்கே துல்லியமும் அங்கே நேர்த்தியும் காணப்பட வேண்டும். And in the Gospel of Matthew,
அந்த மத்தேயு சுவிசேஷத்திலே one who is a good collector of facts and figures, அங்கே புள்ளி விவரங்களை எல்லாம் நேர்த்தியாக செய்யக்கூடிய அந்த மனிதனானவன், the key word we find is fulfilled, fulfilled, fulfilled. அங்கே நாம் பார்க்கக்கூடிய அந்த திரைவுகோலான அந்த வாக்கியம், அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் நிறைவேறினது, நிறைவேறினது, நிறைவேறினது என்று வாசிக்கிறோம். He is good in collecting the parables of the Lord Jesus Christ. அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளை எல்லாம் அங்கே ஒன்றிணைப்பதிலே கை தேர்ந்தவனாய் இருக்கிறான். The miracles of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை எல்லாம் ஒன்றிணைப்பதிலே அவன் அங்கே திறம்பட இருக்கிறான். The sermons of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கங்களை எல்லாம் அங்கே ஒன்றிணைப்பதிலே அவன் திறமை படைத்தவனாய் இருக்கிறான். And in a beautiful way, what he has collected, he is presenting before us with an absolute accuracy. அவன் சேமித்து வைத்திருக்கிற, சேகரித்திருக்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு முன்பாக மிக நேர்த்தியாக, மிக துல்லியமாக அவன் அங்கே கொடுக்கிறான். And dear brother and sister, that adds to the beauty of the majesty of the Lord Jesus Christ. அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாட்சிமைக்கு அங்கே அழகு சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. When you read the first sentence, the book of the generation of Jesus Christ, son of David, son of Abraham. அங்கே பார்க்கிற அந்த முதல் வாக்கியமானது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியம், the word generation is the word Genesis. அங்கே வம்ச வரலாறு என்கிற வார்த்தையானது ஆரம்பத்தை, ஆதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. As the Old Testament, the first book of the Old Testament is the book of Genesis. அங்கே பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகமாக ஆதியாகம புத்தகம் இருக்கிறது போல, so here you have the book of the Genesis again. மறுபடியுமாக இங்கே புதிய ஏற்பாட்டிலே ஒரு ஆரம்ப ஆதியாகம புத்தகத்தை நாம் பார்க்க முடிகிறது. There it is a book of the Genesis of the creation of this world. அங்கே அந்த புத்தகமானது உலகத்தினுடைய சிருஷ்டிப்பினுடைய ஒரு ஆரம்பத்தை சொல்லக்கூடிய. And here is a new beginning by God under the Lord Jesus Christ. இங்கே தேவனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறார். Old Testament is the beginning of the world. அங்கே பழைய ஏற்பாடானது உலகத்தினுடைய ஆரம்பமாய் இருக்கிறது. But New Testament is the beginning of him who made the world. ஆனால் புதிய ஏற்பாடானது உலகத்தை உண்டாக்கின அவருடைய ஆரம்பமாய் இருக்கிறது. And that's why, to make the connection for the people of Jews to understand and grasp what is going to present through the majesty of Messiah, ஆகவே தான் அந்த யூதர்கள் அதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக அந்த இரண்டு காரியங்களுக்குமான தொடர்பை உண்டு பண்ணி மேசியாவினுடைய மாட்சிமையை சொல்வதற்கென்று two names are used. இரண்டு நாமங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The son of David, the son of Abraham. ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன். Why these two names? ஏன் இந்த இரண்டு பெயர்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? Because these two names in the Old Testament were very familiar to them. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த இரண்டு பெயர்களும் அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான பெயர்களாய் இருக்கின்றன. To the son of David who sat upon the throne, அங்கே தாவீதின் குமாரன் அவர் அங்கே சிங்காசனத்தின் மேலே அமர்ந்தார். to the son of Abraham who was taken to the altar, அங்கே ஆபிரகாமின் குமாரன் அங்கே பலிபீட தண்டையிலே கொண்டு செல்லப்பட்டார். two things are brought before us. அங்கே நமக்கு முன்பாக இரண்டு காரியங்கள் வைக்கப்படுகின்றன. Now, about whom it is spoken in the Old Testament, இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே யாரை குறித்து அது பேசப்பட்டிருக்கிறதோ, the son of David, the son of Abraham, அங்கே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாய் இருக்கிறவர், they both are pointing towards one who was going to come in the future. அவர்கள் இருவருமே எதிர்காலத்திலே வரப்போகிற ஒருவரை நோக்கி அவர்கள் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். As a son of Abraham, he is going to go to the altar and going to become a sacrifice for the sin of the world. அவர் ஆபிரகாமின் குமாரன் என்கிற நிலையிலே அவர் அங்கே உலகத்தினுடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் அங்கே ஒரு பலிபீடத்திற்கு சென்று பலியாக போகிறார். Out of great love of God for Abraham, he spared his son Isaac for him. அங்கே ஆபிரகாமின் மேல் தேவன் கொண்டிருக்கிற அபரிவிதமான அன்பின் நிமித்தமாக தன்னுடைய குமாரனாகிய அந்த ஈசாக்கை அவர் அங்கே காப்பாற்றினார். And provided a ram instead of him. அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை அங்கே கொடுத்தார்.
teaches of these two important doctrines, இந்த காரியமானது இரண்டு முக்கியமான உபதேசங்களை நமக்கு சொல்லுகிறது, which are fulfilled in the person of the Lord Jesus Christ. அந்த காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நபரிற்குள்ளாக அங்கே நிறைவேறினது. My brother, my sister, he is not only one who has become a sacrifice. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, அவர் அங்கே பலியாக நமக்காக தியாகமாய் மரித்தவர் மட்டுமல்ல, but he has also become the substitute in our place. அவர் நமக்கு பதிலாக அவர் அங்கே நாம் நிற்க வேண்டிய இடத்திலே நின்றிருக்கிறார். And God, who has promised that through Abraham, அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவன், God has not forgotten it. தேவன் அதை ஒருபோதும் மறக்கவில்லை. He's not going to be only a sacrifice, அவர் ஒரு பலியாக இருப்பது மட்டுமல்ல, as son of Abraham, ஆபிரகாமின் குமாரனாக இருப்பது மட்டுமல்ல, but he's going to be a sovereign as son of David. அவர் தாவீதின் குமாரனாகிய ஒரு இறையாண்மை பொருந்தியவராக இருக்க போகிறார். For there is a throne on which he will sit and he will rule. அவர் உட்காரக்கூடிய ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவர் ஆட்சி செய்வார். First thing, in the first sentence, he want to impress upon the reader of his gospel, அங்கே தன்னுடைய சுவிசேஷத்தை வாசிக்கக்கூடிய நபரை தன்னுடைய வார்த்தையினுடைய முதல் வாக்கியத்தின் முதல் வரியிலே அவர் அங்கே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், while God is going to do a new beginning, தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை செய்ய போகிற இந்த தருணத்திலே a new creation, ஒரு புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறார். under the person of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நபருக்குள்ளாக இது நடக்கிறது. he wanted to impress upon their heart that God has not forgotten the promises that he has made to Abraham and to David. இதை வாசிக்கிறவர்களுடைய மனதில் அவர் கொண்டு வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், தேவன் தன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை இன்னமும் மறந்து போகவில்லை. And now actually when he says that sentence, first sentence, he want to say not only that God has not forgotten, but now all those promises are embodied in a person called Jesus Christ. அவர் இந்த முதல் வாக்கியத்தை சொல்லும்போது அவர் ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் மறக்கவில்லை என்று சொல்வதோடு கூட ஆண்டவருடைய சகல வாக்குத்தத்தங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அருளப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லுகிறார். And to prove it more clearly to them, அவர்களுக்கு இதை இன்னும் சரியாக நிரூபிப்பதற்கென்று from verse 2 onward, இரண்டாம் வசனத்தின் மூலமாக 16வது வசனம் வரைக்குமாக, verse 2 to verse 16, we are given 42 generations. அங்கே இரண்டாவது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்குமாக 42 தலைமுறைகளை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And that is mentioned in verse 17 like this. அங்கே 17வது வசனத்தில் அது இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So all the generations from Abraham to David are 14 generations, and from David until the carrying away into Babylon are 14 generations, and from the carrying away into Babylon unto Christ are 14 generations. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். Dear brother and sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, when you read the book of the generation of Jesus Christ, the son of David, the son of Abraham, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றை நீங்கள் வாசிக்கும் போது, let's underline first lesson in your life and my life. உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்குமான முதல் பாடத்தை நாம் அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்வோமாக. What may happen around us? நம்மை சுற்றிலும் எது நடந்தாலும் Things might end with a curse. அங்கே காரியங்கள் அங்கே சாபத்திலே ஒருவேளை முடியலாம். There may be a long period of silence from God. தேவனிடத்திலிருந்து ஒரு நீண்ட கால மௌனம் நிலவலாம். But behind all that, ஆனால் இது எல்லாவற்றுக்கும் பின்பாக God has not forgotten the promises that he has made. ஆண்டவர் தாவர் செய்த அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஒருபோதும் மறந்து போகவில்லை. And in all happenings in your life, my life, around us, he is at work behind. எல்லா காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியத்துக்கும் பின்பாக ஆண்டவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
So never be discouraged with what we see. ஆகவே நாம் பார்க்கிற காரியங்களை வைத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். With what we hear. நாம் கேட்கிற காரியங்களை குறித்து அதைரியப்பட்டு போக வேண்டாம். Which cannot fathom, cannot understand, cannot interpret. ஒரு சில காரியங்களை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அதையெல்லாம் கிரகித்துக் கொள்ள முடியாது. பரவாயில்லை. Maybe you're passing through some situations of your life and you're not able to figure out how, why, when. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான சூழ்நிலை கூடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஏன், எதற்கு, எப்படி என்று காரணம் தெரியாமல் இருக்கலாம். If you're a child of God, நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால், by faith in the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக, not only confessing as the savior of my soul, அவர் என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறவர் என்று நான் அறிக்கை செய்கிறது மட்டுமல்ல, but now learning the facts and figures of his majesty, இப்பொழுது அவருடைய மகத்துவத்தினுடைய காரியங்களையும் விஷயங்களையும் நான் கற்றுக்கொள்ளுகிறதன் மூலமாக, never ever forget he's a king. ஒருபோதும் அவர் ஒரு ராஜாவாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. He's a king of kings. அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். His kingdom has no end. அவருடைய ராஜ்யத்திற்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. And the good tidings which has come to you and me by faith in the Lord Jesus Christ, we are brought into that eternal kingdom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்த அந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நற்செய்தி என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த நித்தியமான ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். Book of generation of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றின் புத்தகம். With 42 generations presented before them. அங்கே நமக்கு முன்பாக 42 தலைமுறைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew is actually confidently authenticates that Christ is the Messiah. அங்கே மத்தேயு மிக நேர்த்தியாக உறுதிட்டு சொல்லுகிறார், கிறிஸ்துவே மேசியா என்று. Now what does that really mean? இது உண்மையாகவே இதனுடைய அர்த்தம் என்ன? For when we open the new, we call it Testament. அங்கே புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் போது இது ஒரு ஏற்பாடு என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். Which means a covenant. அப்படி என்று சொன்னால் இது ஒரு உடன்படிக்கை. When the moment we say we are in Matthew, we are in new covenant. அங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற மாத்திரத்திலே, the new Genesis under the leading of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தலைமைக்கு கீழான இந்த புதிய ஆரம்பத்திலே, what that newness brings to your life and my life when we believe that he is the Lord, the King of my life, இவர்தான் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய ராஜாவாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட புதுமையை கொண்டு வருகிறது என்றால், there are 7 questions which is handling very effectively in answering to these people and focusing upon the majesty of the Messiah. இந்த மக்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அதே நேரத்திலே மேசியாவினுடைய மாட்சிமையை உணர்த்தக்கூடிய விதத்திலே 7 கேள்விகள் நமக்கு முன்பாக இங்கே வைக்கப்படுகிறது. It's a new covenant. இது ஒரு புதிய உடன்படிக்கை. That means there were old covenants. அப்படி என்று சொன்னால் பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. Some say there are 7 old covenants. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் பழைய உடன்படிக்கைகள் 7 இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். But the good study of the scripture will show you there are 5 old covenants. ஆனால் வேதத்தை 4 old covenants and the 5th one is new. ஆனால் நாம் வேதத்தை நன்றாக படிக்கும் போது வேதத்திலே 4 பழைய உடன்படிக்கை இருக்கிறது, ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கிறது. Some say Adamic covenant. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஆதாமின் உடன்படிக்கை. Adamic. Eden. ஏதேனின் உடன்படிக்கை. Then some say secondly is the Adamic covenant. இரண்டாவதாக சொல்லுகிறார்கள் ஆதாமின் உடன்படிக்கை. That itself is a beautiful study when you study about the subject of covenant. உடன்படிக்கைகளை குறித்தெல்லாம் படிக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு அழகான ஒரு பாடமாய் இருக்கும். But I want to draw your attention to some very beautiful thing that we notice here. ஆனால் உங்களுடைய கவனத்தை எல்லாம் இங்கே நாம் கவனிக்கக்கூடிய ஒரு சில அழகான காரியங்களுக்கு நேராக நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். When he says the book of the generation of Jesus Christ, இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றினுடைய புத்தகம் என்று சொல்லும்போது, authenticating about the 42 generations, அங்கே 42 தலைமுறைகளையும் சொல்லி அங்கே அவர் ஊர்ஜிதப்படுத்தும் போது,
under David and under Abraham, what God promised, God is going to fulfill, and which is in the Lord Jesus Christ. அங்கே ஆபிரகாமுக்கு கீழும் தாவீதுக்கு கீழும் தேவன் வாக்குத்தத்தம் செய்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லும்போது, He's taking our attention to the one who is testator, one who is making this new covenant. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் சொல்லும் போது அவர் நம்முடைய கவனத்தை எல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தக்கூடியவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக எடுத்து செல்லுகிறார். So when you read the first covenant in the Old Testament, which is known as covenant with Noah, அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கக்கூடிய முதன் உடன்படிக்கை பார்க்கும்போது, அவர் நோவாவோடு செய்த அந்த உடன்படிக்கை பார்க்கும்போது, God secured a place. ஆண்டவர் அங்கே ஒரு இடத்தை அங்கே பாதுகாப்பாக ஏற்படுத்துகிறார். For all that God has to do, there has to be a place, a platform, a realm. ஆண்டவர் அங்கே செய்ய விரும்புகிற காரியத்திற்கெல்லாம் ஒரு இடம் அவசியம், ஒரு பாலம் அவசியம், ஒரு மண்டலம் அவசியமா இருக்கிறது. So in making covenant with Noah, God secured a place to carry out the covenant which is going to fulfill. ஆகவே நோவாவோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்யும் போது அங்கே நிறைவேற போகிற அந்த உடன்படிக்கைக்கு ஆதாரமாக அவர் அங்கே ஒரு மண்டலத்தை உண்டாக்குகிறார். முதலில் in making covenant with Abraham, ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை செய்யும் போது, secondly God secured the people. ஆண்டவர் அங்கே மக்களை அங்கே ஏற்படுத்துகிறார். The word actually used there is race. அங்கே இனம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. First he secured the place. முதலாவதாக அவர் அங்கே இடத்தை உண்டாக்கினார். In making covenant with Noah, நோவாவோடு செய்த உடன்படிக்கையிலே. in making covenant with Abraham, he secured the people. அங்கே ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை செய்யும் போது அவர் ஜனத்தை உண்டாக்கினார். Then in making the third covenant with Moses, மூன்றாவது உடன்படிக்கை அவர் மோசேயோடு செய்தபோது, God has secured these people with the principles. ஆண்டவர் இந்த மக்களுக்கெல்லாம் சத்தியத்தை, தத்துவத்தை கொடுத்து அவர்களை ஏற்படுத்தினார். For through Moses came the law. அங்கே மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கிடைக்கப்பட்டது. So place is secured. ஆகவே இடமானது அங்கே பாதுகாக்கப்பட்டது. People are secured. ஜனமானது அங்கே உண்டாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார்கள். Principles are secured for these people that they may live a righteous life. அந்த மக்கள் எல்லாம் நன்றாக ஒரு நேர்த்தியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு என்று சட்டதிட்டங்கள் அங்கே கொடுக்கப்பட்டது. Fourthly, by making covenant with David, நான்காவதாக அவர் அங்கே தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்தபோது, God has secured a prince. ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு இளவரசரை உண்டாக்கினார். Not only the realm under Noah, அங்கே நோவாவின் உடன்படிக்கையில் அவர் அந்த மண்டலத்தை உண்டாக்கினது மட்டுமல்ல, not only race under Abraham, ஆபிரகாமுக்கு மத்தியிலே அவர் அங்கே ஜனத்தை உண்டாக்கினது மட்டுமல்ல, not only righteousness under Moses, மோசேயினுடைய உடன்படிக்கையிலே அவர் அங்கே நீதியை உண்டாக்கினது மட்டுமல்ல, but a ruler under David. அங்கே தாவீதின் உடன்படிக்கையிலே அவர் ஒரு ஆட்சியாளரை உண்டாக்குகிறார். Now place is there, people are there, principle is there, prince also is there. இப்பொழுது இடம் இருக்கிறது, ஜனம் இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது, அங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளரும் இருக்கிறார். What is he going to do through the new covenant, messianic covenant? இப்பொழுது இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக, மேசியாவின் உடன்படிக்கையின் மூலமாக அவர் இப்பொழுது என்னத்தை செய்ய போகிறார்? God is going to bring it all to perfection. தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமடைய செய்ய போகிறார். Now God is going to build that relationship between God and man. இப்பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு உறவை அவர் உண்டாக்க போகிறார். For all that the four testament could do, இந்த நான்கு ஏற்பாடுகளும் உடன்படிக்கைகளும் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம், all four covenants with all four great men of God, இந்த நான்கு உடன்படிக்கைகளும் நான்கு பெரிய தேவ மனிதர்கள் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டதா இருக்கிறது. Dear brother and sister, they were all focusing upon the new covenant which is going to be made by the Lord Jesus Christ, in which you and I are included by faith in the Lord Jesus Christ. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நான்கு உடன்படிக்கைகளும் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஏற்படக்கூடிய அந்த ஐந்தாம் உடன்படிக்கையாகிய மேசியாவின் உடன்படிக்கைக்கு நேராக நம்மை நடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாமும் வருகிறோம். எப்படி என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் விசுவாசத்தை வைத்து அவருடைய ஆளுகைக்குள்ளாக வரும்போது நாமும் இதிலே பங்கு பெறுகிறோம்.
in which there is no barrier of sin, because the forgiveness of sin we are brought into the kingdom of God. இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நமக்கு பாவம் என்கிற ஒரு தடைக்கல் கிடையாது. ஏனென்று சொன்னால் பாவ மன்னிப்பை பெற்று நாமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்தவர்களாய் இருக்கிறோம். Let me draw at least to the first of those questions in the minds of the reader, which Matthew clarifies us in the first prophecy that he's making about Messiah. இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய இந்த வாசிப்பாளனுடைய மனதிலே எழக்கூடிய அந்த கேள்விக்கான முதலாவது கேள்விக்கான பதிலை மத்தேயு சுவிசேஷத்திலே அவர் அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தின் மூலமாக மேசியாவை குறித்து சொல்லுகிறார். God willing, we will see those 7 prophecies and their fulfillment, which Matthew writes in first 3 chapters. அங்கே மத்தேயு முதல் 3 அதிகாரங்களில் எழுதக்கூடிய அந்த 7 தீர்க்க தரிசனங்களை குறித்தும் அதனுடைய நிறைவேறுதலை குறித்தும் நாம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சிந்திக்க இருக்கிறோம். To highlight the majesty of the Messiah by him. அங்கே மேசியாவினுடைய மாட்சிமையை நாம் அங்கே வலியுறுத்தி சொல்லும்படியாக நாம் படிக்கும்போது, one who is going to make that New Testament, அங்கே புதிய ஏற்பாட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு நபரானவர், one who can establish the relationship between God and man, அங்கே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை அங்கே ஏற்படுத்தக்கூடியவர். For except a man is born again, he or she cannot enter or cannot see the kingdom of God. ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்காத பட்சத்திலே அவன் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது, அதை பார்க்க முடியாது. Which is going to be fulfilled under the Lord Jesus Christ. இந்த காரியமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. And the beauty of that one who made this covenant, இந்த உடன்படிக்கையை உண்டாக்கினவரை குறித்ததான ஒரு அழகான காரியம் என்னவென்று சொன்னால், he begins from verse 18 onward. இந்த காரியமானது 18ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. And he says about this testator, the first problem in the minds of his reader. அந்த வாசிக்கக்கூடிய ஆட்களுடைய மனதிலே எழக்கூடிய முதல் பிரச்சனைக்கான பதிலை அவர் அங்கே சொல்லுகிறார். Now the birth of Jesus Christ was on this wise, when as his mother Mary was espoused to Joseph, before they came together, she was found with child of the Holy Ghost. இவ்விதமாய் உண்டான இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. Fine, Matthew, whatever you have said about his generation, okay, we accept it. ஓ மத்தேயுவே, அவருடைய தலைமுறை குறித்து நீ சொன்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதெல்லாம் சரிதான். Thanks for taking our attention to David and Abraham. எங்களுடைய கவனத்தை எல்லாம் ஆபிரகாமின் மேலும் தாவீதின் மேலும் நீ கொண்டு சென்றதெல்லாம் நல்லது, நன்றி. And that you want to say that one who has come is the Messiah, the Lord Jesus Christ. He is the true king. அவர் வரக்கூடியவர் அங்கே மேசியாவாக இருக்கிறார், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக மெய்யான ராஜாவாக இருக்கிறார், அதெல்லாம் சரிதான். But look at the first thing about him. ஆனால் அவரை குறித்து நீ சொல்லக்கூடிய அந்த முதல் காரியத்தை பாரும். The first question in their minds was about his person and his conception. அவர்கள் மனதிலே அவரை குறித்து எழக்கூடிய முதல் கேள்வியானது அவர் எப்படிப்பட்ட நபராய் இருக்கிறார் என்பதை குறித்தும் அவருடைய ஜனனத்தை குறித்துமாய் இருக்கிறது. We can accept all things, but how do we explain this? நாங்கள் எல்லா காரியங்களையும் நீ சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? It is an impossible thing that a virgin shall conceive. இது சாத்தியமில்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது, எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக முடியும்? And that thought came to the mind and heart of Joseph also. இந்த சிந்தையானது யோசேப்பினுடைய மனதிலும் இருதயத்திலும் கூட உதித்தது. So the angel visited him. ஆகவே அந்த தேவதூதன் அவனை போய் சந்திக்கிறான். Look at verse 20. 20வது வசனத்தை பாருங்கள். But while he, that is Joseph, thought on these things, behold, the angel of the Lord appeared unto him in a dream, saying, Joseph, thou son of David, fear not to take unto thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost. இப்பொழுது யோசேப்பு இவனமாக சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆண்டவர் சொல்கிறார், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.
and she shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். Now all this was done that it might be, our word, fulfilled, which was spoken of the Lord by the prophet, saying, Behold, a virgin shall be with a child, and shall bring forth a son, and they shall call his name Emmanuel, which being interpreted is God with us. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி, இதுதான் நம்முடைய முக்கிய வார்த்தை, நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Isn't it a beautiful thing? இது ஒரு அழகான காரியம் அல்லவா? When they had a question about his person and the conception, அங்கே அவர்களுக்கு அவருடைய ஆழ்தன்மையை குறித்தும் அவருடைய ஜனனத்தை குறித்தும் ஒரு கேள்வி எழுந்த தருணத்திலே Matthew says this is all according to the fulfillment of the scripture. மத்தேயு சொல்லுகிறார் இந்த காரியங்கள் எல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக நடந்தேறியது. Have you not read in Isaiah chapter 7 and verse 14? ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே நீங்கள் இதை வாசிக்கவில்லையா? That the virgin shall conceive. அங்கே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள். It is the fulfillment of the scripture. இது வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது. And that which has happened in the womb of Virgin Mary is better explained in Luke's Gospel chapter 1 and verse 35. அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்திலே மரியாளினுடைய கர்ப்பத்திலே உண்டான இந்த காரியமானது இன்னும் மேன்மையாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. Look at that word. அந்த வார்த்தையை சற்று பாருங்கள். Luke 1:35. லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம். And the angel answered and said unto her, number 1, the Holy Ghost shall come upon thee. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். முதலாவது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். Number 2, and the power of the highest shall overshadow thee. இரண்டாவது காரியம், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். Number 3, therefore also that holy thing which shall be born of thee shall be called the Son of God. மூன்றாவதாக, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். The threefold vivid picture of the conception of the baby in the womb of a virgin is brought before us. ஆகவே மரியாளினுடைய கர்ப்பத்திலே உண்டான அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்தின் விதமானது இந்த மூன்று விதமான விவரங்களின் மூலமாக நமக்கு அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது. The moment you read, he said, the Holy Ghost shall come upon thee. இதை நீங்கள் வாசிக்கிற அந்த தருணத்திலே உடனடியாக அவர் சொல்லும்போது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் என்று சொன்னபோது, number 1, that was the very moment the Savior was conceived in the womb of his virgin mother. அந்த ஒரு அதே க்ஷண பொழுதிலே தான் கன்னிகையா இருக்கக்கூடிய அந்த தாயின் வயிற்றிலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த இரட்சகர் உண்டாகிறார். But number 2, இரண்டாவதாக, the power of the highest shall overshadow thee. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். That covered the 9-month period in the womb of the virgin. அந்த கன்னிகையினுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய அந்த 9 மாத காலகட்டமுமானது இந்த விஷயத்திலே அது அடங்கி இருக்கிறது. Who, that Virgin Mary, who in herself was a sinner, there was being carried a child that was absolutely sinless and impeccable, and the holiness of that child that will be arrived was guarded, guaranteed by the protecting, overshadowing of the highest. அங்கே மரியாள் தன்னில் தானே அவள் ஒரு பாவியாக இருக்கிறாள், ஆனால் அவருடைய கர்ப்பத்திலே உண்டான அந்த குழந்தையானது பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தையானது 9 மாத காலமளவும் அங்கே உன்னதமானவருடைய பலத்தினால் நிழலிடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. That he should be sinless, he should be impeccable. அவர் அங்கே பாவமில்லாதவராக இருக்க வேண்டும், அவர் அங்கே தூய்மையானவராய் காணப்பட வேண்டும்.
none of the stains of her sin will enter in him. அவளுடைய பாவத்தினுடைய எந்த ஒரு கரையும் அவர் மேலே அங்கே போய்விடக் கூடாது. Why? ஏன்? Because of the overshadowing power of the Most High. ஏனென்று சொன்னால் அங்கே உன்னதமானவனுடைய பலம் அவள் மேல் நிழலிடுவதன் மூலமாக இந்த காரியம் சாத்தியமா இருக்கிறது. And that's why the third thing, therefore also that holy thing that shall be born of thee shall be called the Son of God. ஆகவே தான் அந்த மூன்றாவது காரியம் இங்கே வருகிறது. ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பலம் உள்ள பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். Not only he was Holy Ghost has come upon her, அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவள் மேலே வந்தது மட்டுமல்ல, but the power of the Most High has guarded him and guaranteed the holiness of the baby in the womb of the virgin. அங்கே உன்னதமானவருடைய பலம் அந்த கன்னியானவளுடைய கர்ப்பத்தின் மேல் வந்து அந்த குழந்தையினுடைய பரிசுத்தத்தை அது பாதுகாத்தது. But look at the third miracle. ஆனால் மூன்றாவது அற்புதத்தை நீங்கள் அங்கே பாருங்கள். Because the one who was coming out as the human in the human time and space அங்கே has made his connection with the human race. அங்க மனிதராக அங்கே வெளியே வரக்கூடியவர், மனிதனுடைய காலகட்டத்திற்கும் மனிதனுடைய அந்த இடத்திற்கும் உட்பட்டவர் வரக்கூடியவர், மனிதர்களோடு கூட தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலையிலே he is coming into the space and time of the human being. மனிதர்களுடைய இடத்திலும் மனிதர்களுடைய காலகட்டத்திற்குள் தன்னை மட்டுப்படுத்திக் கொண்டவர் வருகிறார். He is coming at a specific time. அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அங்கே பிரவேசிக்கிறார். Through a chosen family. அங்கே ஒரு குறிப்பிட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்தின் மூலமாக அவர் வருகிறார். And so all this has happened as it is written in the scriptures. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாகவே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Dear brother and sister, there shall be absolutely no doubt. There shall be absolutely no doubt of what God could do by the conceiving of the baby in the virgin womb. ஆகவே ஒரு கன்னி பெண்ணுடைய கர்ப்பத்திலே ஆண்டவர் அங்கே குழந்தையினுடைய காரியத்தை பார்க்கிற பராமரிக்கிற அந்த விஷயத்துல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் ஐயப்பாடும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. And then one who has come through that virgin womb, அந்த கன்னியின் வயிற்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நபர், அவர் he is not only called Jesus, which means the savior. அவர் இரட்சகர். ஆகவே ஆண்டவர் இயேசு இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறது மட்டுமல்ல, but he shall also call his name Emmanuel, அவருடைய God with us. அவருடைய நாமம் இம்மானுவேல் என்றும் அழைக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். Isn't it a beautiful இது thing? ஒரு அழகான ஒரு அற்புத காரியம் அல்லவா? God who had no connection with human being because of the sin. ஆகவே மனிதனிடத்திலே பாவம் இருக்கிறபடினாலே எந்த ஒரு தொடர்பும் மனிதனிடத்திலே இல்லாமல் இருக்கிற ஒரு தேவன், Here God wants to make connection with the human being. ஆகவே இந்த இடத்திலே தேவன் இப்படிப்பட்ட மனிதனோடு கூட தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ள விரும்புகிறார். But he has to guard his holiness. ஆனால் அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். And that's why he chose a virgin womb. ஆகவே தான் அவர் ஒரு கன்னியின் வயிற்றை தெரிந்து கொள்கிறார். And that which came through her brought that unique opportunity for anybody who would look to him, can be related through him to God himself. ஆகவே அவளிடத்திலிருந்து வந்த அந்த குழந்தையை பார்க்கும்போது அவர்களோடு கூட தொடர்பு கொள்ளும் போது ஒரு மனிதன் அவன் தேவனோடு கூட தன்னை தொடர்பு படுத்திக் கொள்வது சாத்தியமாகிறது. Majesty of the Messiah, the first prophecy and its fulfillment bring a great joy to your heart and my heart. ஆகவே மேசியாவினுடைய மாட்சிமையை குறித்து நாம் சிந்திக்கிற இந்த வேளையிலே அந்த முதல் தீர்க்க தரிசனத்தையும் அதனுடைய நிறைவேறுதலையும் நாம் பார்க்கும்போது இந்த காரியமானது உங்களுடைய இருதயத்துக்கும் என்னுடைய இருதயத்துக்கும் மாபெரும் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. For in the fullness of time, ஆகவே the Lord காலம் Jesus நிறைவேறின Christ போது came into this world, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். born of a woman, born under the law. அவர் அங்கே நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அங்கே ஒரு கன்னியின் வயிற்றிலிருந்து பிறந்தார். That he might do all of its fulfillment and open a door for sinner like you and me to behold him
not only as Savior, but as Emmanuel, God with us. ஆகவே அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நமக்காக ஒரு வழிவாசலை திறந்து, உங்களைப் போல என்னை போல ஒரு பாவி நாம் இந்த காரியத்துக்குள்ளாக பிரவேசித்து நாம் அவரை இரட்சகராக மட்டுமல்ல, அவரை நம்முடைய இம்மானுவேலாக எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேவனாக அனுபவிப்ப சாத்தியத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். The greatest of all privilege as children of God, wherever we are, Emmanuel, God with us. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். If he is my Savior, அவர் என்னுடைய இரட்சகராய் இருப்பாரானால், if he is my Lord, அவர் என்னுடைய கர்த்தராய் இருப்பாரானால், if he is my King, அவர் என்னுடைய ராஜாவாய் இருப்பாரானால், am I living in the sense of Emmanuel, God with me? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த சிந்தையோடு கூட, இம்மானுவேல் இருக்கிறார் என்கிற சிந்தையோடு கூட நான் வாழுகிறேனா? For if God is for us, my brother, my sister, for if God is for us, tell me, who can be against us? ஓ, தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் யார் நமக்கு எதிர்த்து நிற்க கூடும்? Today we have seen only one prophecy and its fulfillment. இன்றைக்கு நாம் ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அதனுடைய நிறைவேறுதலையும் சிந்தித்திருக்கிறோம். With the help of the Lord, we will cover the next 6 in the tomorrow's session. தேவனுடைய உதவியோடு கூட அடுத்த 6 தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் நாளைய தின பாடத்திலே நாம் சிந்திக்கலாம். And we can behold the majesty of the Messiah by Matthew. ஆகவே அதன் மூலமாக மத்தேயுவினால் உரைக்கப்படுகிற மேசியாவினுடைய மாட்சிமையை நம்மால் பார்க்க முடியும். Until then, you have the scripture with you. அதுவரைக்குமாக உங்களுக்கு வேத புத்தகம் உங்களுடைய கையில் இருக்கிறது. Read those portions. ஆகவே இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். That will bring a great joy to your heart and mind. இந்த காரியமானது உங்களுடைய இருதயத்துக்கு மாபெரும் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. And the joy of the Lord may become your strength and my strength. Emmanuel, God is with us. ஆகவே இந்த கர்த்தருடைய இந்த சந்தோஷமானது உங்களுக்கும் எனக்கும் பலனாய் இருக்க கடவுது. இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Amen. Amen. May the good Lord bless his word to your heart and mind. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுடைய என்னுடைய இருதயத்துக்கு ஆசீர்வதித்து தருவாராக. Glory to God. We thank you, Uncle Evangelist Albert Sunil, for having come in today evening and expounded from the very, very difficult portion from Matthew chapter 1st chapter, and all those genealogy verses. Usually we all skip through these verses. We don't even see much of the what God wants to speak to us through these verses. Very rarely evangelists or speakers go through these verses and expound to each of the dear ones. And today we had an opportunity to understand these words and verses better. And I don't want to touch all the points. These are all recorded in the YouTube as GLMK space TV, and you can very well go and understand. But few things I was very much touched. That is the God is with us. God wants to be with us, and not only He wants to be with us, He is with us if we accept Him, if we just realize that we are a sinner. So this is something, a good news that has been told to us, the glad tidings, the joy of the Lord is with us. If we have this kind of Lord in our heart, this Lord in our heart, the joy of the Lord is fulfilled. And the fulfillments we have seen in all the things, in all the covenants which God has made through man in the Old Testament, and that is what we have been seeing one by one, and today we have seen one, and tomorrow we'll be seeing the others. We thank you, dear Uncle Albert Sunil from Aurangabad, to expound from this. Many of us treat these genealogy as a boring subject, especially in Chronicles and all that. We normally don't go through genealogy. We just skip through these chapters.
but may God bless each one of us. How the word of God has been very wonderfully made real to us in the Spirit of God. May God use us more in the days to come. We also thank brothers Surendran from Chennai for having translated it in the local language, the Tamil, and enabling the dear ones to understand the word of God. May the name of the Lord be glorified through these dear ones, servants, brother Albert Sunil, and also brother Surendran, and may God be with them. We also thank brother Dasan for the songs he has sang. May God use him also, and we thank each one of you for joining in. Definitely no word goes waste, and no time goes in vain as we sit in front of the word of God, which is the Holy Scriptures, the Bible that we have with us in our hands, and it is in pages, and it is so precious that it is available in abundant to us in various versions and in various languages, so that we can make the most of it during our lifetime, because no other period of time has such a opportunity of people living in such an opportunity. If you see in the first century, there were no Bibles, nor printing was there. Now we have the printing press, and if you see in the 15th or 16th century, the printing press just started, and the word of God did not reach the common man. And now, even after the 17th century, it was only in King James Version, and now we have so many Bibles in our home. We have 4, 5, 6, 10, or any amount. And we have additionally with that commentaries and dictionaries, Bible dictionaries, and many other wonderful things, so that the name of the Lord would be glorified through understanding the word of God better. So we thank each one of you for joining in and understanding the word better, so that you'll be a good testimony for the Lord, and testify and be a witness for him wherever you are, so that the name of the Lord would be glorified more in your hearts to others. So we are coming to the end of another Bible study. We praise God for everything. Now for the closing prayer, I request brother brother Madhyalagan from Pudukkottai in Tamil Nadu to close in with the word of prayer. Over to Dr. Madhyalagan in Pudukkottai to close in with the word of prayer. சிவம் நேசிக்கிற அன்மை பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த இறைவெளியில உடைய சமத்துல காணப்படும்படியாக உங்க திருவசனம் தியானிக்க முடியாது செய்திருக்கிற ஸ்தோத்திரம். தாசன் வாயிலாக கொடுக்கப்பட்ட எல்லா விதமான நல்ல செய்திக்கு நன்றி சொல்லும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தின் தோற்றமானது, மனுஷனின் தோற்றமானது வெவ்வேறு முறையில் அமைந்தது என்று சொல்லி மனிதர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, மனிதன் மூலமாக தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த சந்ததி வரலாற்றை பற்றி புரிந்து கொள்ள முடியாது செய்திருக்கிற நன்றி சொல்கிறோம். செய்தியை கொடுத்த தாசருக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பயன்படுத்துங்க. மொழிபெயர்த்த சோதருக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் கரங்கள் தொடர்ந்து தொட்டு ஆசிரியர் சமத்தை கொண்டாடுகிறோம். தேவரை தொடர்ந்து இந்த காணொலியை ஆண்டவரை வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு மணலில் இருந்து கண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட தொடர்ந்து இடைப்பட முடியாத சமத்தில் ஒப்புக்கொடுகிறோம். யூடியூபில் காணும் பொழுதும் தேவரை தாமே உடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக, அநேகரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாமத்தை மையப்படுத்தத்தக்கதாக, உன் சித்தம் பரலோகத்தில் நிறைவேறது போல பரலோகத்தில் நிறைவேறத்தக்கதாக நீ கிருபை செய்யப்பட சமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Heavenly Father, we thank and praise you for this wonderful time that you have given to us. The precious time you have given to thy servant to explain thy words and the inheritance of thy Son, Lord Jesus Christ. அவருடைய பிறப்பின் மேன்மையை புரிந்து கொள்ள செய்திருக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்வை ஏற்படுத்திய அனைத்து பிள்ளைகளுக்கும், விசேஷமாக குணமக சபையாருக்கும் உடைய நாமத்திலே நன்றியை தெரிவித்து, ஆண்டவரே அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து அநேகமான ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள கருவியை மாற்றும்படியாகவும், கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற இடங்களில் ஆசிரிக்க முடியாத சம்பந்தத்தை கொடுக்கிறோம். இருக்கிற இடத்திலே இருக்கிற நிலையிலும் உடைய கிருபையும் ஆசீர்வாத வழிநடத்தலும் தொடர்ந்து காணப்படும்படியாக எல்லாம் ஆண்டவராகிய ஆண்டவராக இயேசு மூலமாக
மனத்தாழ்மையோடு கூட சமர்ப்பித்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining in once again. Thank you, Albert Sunil uncle, for being with us this evening time. And we'll meet all of us. Let us meet tomorrow evening prayerfully and with a longing heart to hear the word of God. Till then, may God be with us. Amen.